புதுச்சேரி லாஸ்பேட்டை திரௌபதி அம்மன் கோவில் தீமிதி திருவிழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தீமிதித்து தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தினர். மேலும் தீமிதி திருவிழாவில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் தலைமையில் 1000க்கும் மேற்பட்ட பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. புதுச்சேரி லாஸ்பேட்டையில் திரௌபதி அம்மன் கோவில் தீமிதி திருவிழா கடந்த மாதம் 30ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. விழா நாட்களில் தினமும் அம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்று வந்தன. விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான தீமிதி நேற்றிரவு நடந்தது. முன்னதாக காலையில் திரௌபதி அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக அலங்காரம் மகா தீபாராதனை நடைபெற்றது. இரவு திரௌபதி அம்மன் சிறப்பு அலங்காரத்தில் தேரோட்டம் நடைபெற்றது. இதைத் தொடர்ந்து திரளான பக்தர்கள் தீமிதித்து தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தினர். இதில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர். மேலும் நிகழ்ச்சியில் பாராளுமன்ற உறுப்பினர்கள் வைத்தியலிங்கம், செல்வ கணபதி, முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் காங்கிரஸ் கட்சி சட்டமன்ற தலைவர் வைத்தியநாதன் ஆகியோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். அதனைத் தொடர்ந்து கமலா அறக்கட்டளை சார்பாக திருவிழாவில் கலந்து கொண்ட 1000க்கும் மேற்பட்ட பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இதனை முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, காங்கிரஸ் மாநில தலைவர் வைத்தியலிங்கம் ஆகியோர் தொடக்கி வைத்தனர். மேலும் இதில் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன், கமலா அறக்கட்டளை முதன்மை செயலர் ரமா வைத்தியநாதன் மற்றும் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள், கமலா அறக்கட்டளை நிர்வாகிகள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர்.